மேக்ஸில் பார்க்குற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கூட்டு வட்டி அப்படிம்பாங்க. ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 1000 at 10% per annum எவ்வளோ இருப்பான்? 3 years. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரூபாய் 1000க்கு கூட்டு வட்டி முறையில். அப்போ கொடுத்த இன்ட்ரெஸ்ட் யாரு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கூட்டு வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. ஓகேவா? எத்தனை கொடுத்துட்டாங்க? 10 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 10 கொடுத்துட்டாங்க விழுக்காடு. அப்போ பார்த்தா அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய வட்டி கட்டிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் அப்படின்னா P = 1000 rupees. ஓகேங்களா? அது உங்களுடைய அசல். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோப்பா? 10%. தென் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் யார் நமக்கு? 3 years. இதுக்கான ஃபார்முலா மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யார்? ஃபார்முலா சொல்லுங்கள். A = P × 1 + whole power n. ஏன் போட்டு சொல்லிக்கிட்டே போகுது வாய்ஸு? ஓகே, ஸோ வாட் இஸ் A = P எவ்வளோப்பா நமக்கு? 1000 × 1 + R எவ்வளவு? 10/100 ஹோல் பவரில் 3. பிகாஸ் n யார் நமக்கு? 3 years. ஓகேங்களா? அப்படியே பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? அப்போ A = 1000. இங்கே இது பண்ணிக்கலாமா? நீங்கள் குறுக்க பிரிக்கலாமா? 100 + 10 வருமா? 100/3. ஓகேவா? அப்போ ஒன்ஸ் என்ன செய்வாங்க? 1000 என்னப்பா 110/100 ஹோல் பவர் 3. இது வரைக்கும் புரியுதா? அப்போ A = 1000 × யாருப்பா? 110/100. ஓகேவா? பவர் 3 இருக்குங்களா? அப்போ பிரித்து எழுதிக்கலாமா? அப்போ 110/100 × 110/100 × 110/100. இதில் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம 1 0 2 0 3 0 4 0 இருக்குல்ல, ஃபுல்லாக அடிச்சிடலாம் நம்ம 4 0வை. அடுத்து யார்? இங்கே 2 இருக்காப்பா, இங்கே அடிச்சுக்கலாம் 2 2. ஓகே, ரிமைனிங் யார் இருக்காங்க? 11 × 11 × 11. என்னப்பா 11 கியூபா? யார் நமக்கு? 1331. அதான் 11 கியூப். வந்த ஆன்சர் யாருப்பா நமக்கு? வந்து அமௌண்ட்டு. கேட்கப்பட்ட கேள்வி யார்? வட்டியானே கட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்ய? ஃபார்முலா வட்டிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யார் நமக்கு? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. அப்போ 1331ல் 1000 கழிச்சோம் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 331 ரூபா வரும்.